ஹலோ. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வரப்போறது இல்லையா? புதன்கிழமை அடுத்த வாரம். அதுக்கு நைவேத்தியங்கள்லாம் பண்ணி காட்டலான் இருக்கேன். அதுக்கு முதல்ல கோதுமை ரவையில தேங்காய் பால் விட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயசம் ஒண்ணு, அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை போட்டு ஒரு சுண்டல், கடை மாவுல கொழக்கட்டை மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபில்லிங் ஒரு டிஃப்ரெண்டா பண்ணுவேன் நான். அந்த உளுத்தம் பொருளும் ரொம்ப ஈஸியா பண்ற மாதிரி செஞ்சு காட்டலான் இருக்கேன். இப்ப முதல்ல பாயசம் பண்ணலான் இருக்கேன். இந்த பாயசத்துக்கு தேவையான சாமான்கள், கோதுமை ரவை ஒரு 1/4 கப்பு தான் எடுத்துட்டு இருக்கேன். இதே 4-5 பேர் நல்லா குடிக்கலாம், ஏன்னா தேங்காய் பால்லாம் விட போறோம் இதுல. அதுக்கு ஒரு 3 கப்பு வெல்லம் போடணும். வெல்லம் இருந்தா போடுங்க. நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்காக சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன், தேங்காய் நல்லா பெரிய அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, ஏலக்காய் பொடி, முந்திரி, நெய், வெண்ணெய் இதுக்கு போடணும். அப்பதான் இது ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியில வெண்ணெயை போட்டு இறக்கணும். இதுக்கு ஒரு 4 கப்பு ஜலம். முதல்ல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம். இந்த முந்திரியை முதல்ல வறுத்து வச்சுருப்பேன். முந்திரி பொன்னிறமா எடுத்துள்ளோம். இந்த 1/4 கப் ரவையை அதில் போட்டுருவோம். மட்டும் கொஞ்சம் லைட்டா வறுத்தா போதும் அந்த நெய்லே போதும். இது வாசனை வர வறுத்தாச்சு. இப்போ இதை இந்த பாத்திரத்துல போட்டுருவோம். இந்த ஜலத்தை விட்டுன்றோம். அது பாருங்க, 1 5 ஜலம் கூட விட்டுட்டேன். நல்லா வேகும். அப்பதான் அப்படியே தனியா வேக விட்றா விடுங்க. நான் இன்னைக்கு குக்கர்ல வைக்க போறேன். குக்கர்ல வச்சாச்சு. இது நல்லா வெயிட்டை போட்டுட்டு ஒரு 6 சவுண்டு கூட விட்டுக்கோங்க. நல்லா வேகணும். அது வேகட்டும். வெந்த உடனே காமிக்கிறேன். அதுக்குள்ளேயும் நான் இந்த தேங்காவை பால் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதை கீத்தி பால் எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. குக்கர் நல்லா 6-7 சவுண்டு விட்டாச்சு. நல்லா வெந்திருக்கு. பூவா கரண்டி அலையோடு வருது. நான் இந்த பாயசத்தை ப்ரெஷர் பண்ணியே போட்டு விட்றேன், ஏன்னா நல்லா கொதிக்கும் தாராளமா. அதுக்காக நான் இப்போ நாட்டு சக்கரை போட போறேன். வெல்லம் இருக்கிறவா அதே மாதிரி தனியா ஜலத்துல கொதிக்க விட்டு அதை வடிகட்டிட்டு போடுங்க. 2.25 போட்டிருக்கேன் போதும். அப்புறம் இந்த 2 ஸ்பூன் சர்க்கரை வச்சிருக்கேன் பாருங்க, அதுவும் போட்டேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த வெல்லம் வாசனை போகணுமோ, பச்சை வாசனை. இப்போ வெல்லத்தை போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருக்கேன். இந்த பாருங்க, அதுவே இவ்வளவு கெட்டி ஆயிடுத்து. இப்ப அடுப்பை சின்னதாக்கிட்டு இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இது வெது வெதுப்பான வெந்நீரை விட்டு அந்த அரை மூடி தேங்காய், பெரிய மூடி இல்லையா, அதை அரைச்சி ஃபர்ஸ்ட் பால். இது மறுபடியும் ஒரு 3/4 டம்ளர் தண்ணியை விட்டு இது 2வது பால் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் 2வது பாலை தான் விடணும். 2வது பாலை விட்டாச்சா, இது நல்லா கொதிக்கணும். இது ஒன்றும் ஆகாது. இப்போ ஏலக்காய் பொடியை போட்டுடலாம். இப்போ கெட்டியா எடுத்து பாருங்க. கொஞ்சம் அடுப்பை நல்லா சின்னதாக்கிடணும். சின்னதாக்கிட்டு இந்த முதல் பால் வச்சிருக்கோம் இல்லையா, அதை மெதுவாக விட்டு கலக்க வேண்டியதுதான். அது திக்காக இருக்கும். இப்போ விட்டுட்டு அப்படியே லைட்டாக சைடில் எழுப்பி வந்தோடனே அணைச்சிட வேண்டியதுதான். அப்புறம் இந்த பாயசம் ஆற கெட்டி ஆகிடும் பாருங்க. இதே இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சா தான் உங்களுக்கு சரியா இருக்கும். அப்புறம் அந்த முந்திரியை போட்டுருவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சா இப்போ அணைச்சிடணும். அவ்வளோதான். அடுப்பை அணைச்சிட்டு இப்படி ஒரு கலரிடுவோம். இப்போ இந்த வெண்ணெய் ஒரு 2 பீஸ் போட்டிருக்கேன். இந்த வெண்ணெயை போட்டு அதை அந்த சூட்லேயே மெல்ட் ஆகிடும். அது இப்படி போட்டால் ரொம்ப ஜோராக இருக்கும். நம்ம இதுக்கு நெய் விட வேண்டாம். இந்த வெண்ணெயை போட்டாலே போதும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அந்த வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகிடுத்து. நல்லா கமகமன் வாசனை. இந்த தேங்காய் பாலும் இந்த வெண்ணெய் ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்ந்து. சுக்கு பிடிக்கிறோம், சுக்கு கூட போட்டுக்கலாம். ஏன்னா சிலர்லாம் தேங்காய் பால் டைஜஸ்ட் ஆகாதுன்னு அப்படி இருக்கா சுக்கு பொடி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து சுண்டல் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இந்த சுண்டல் நான் இந்த கருப்பு கொண்டக்கடலையில தான் இன்னைக்கு பண்ண போறேன். பொதுவா பிள்ளையார் சதுர்த்திக்கு எல்லாருமே இந்த கருப்பு கொண்டக்கடலையில தான் பண்ணுவோம். அப்புறம் கோயில்லாம் மோஸ்ட்லி அதுதான் கொடுப்பா. அதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு பொடி ஒன்று வறுத்தரைச்சி அதுல தூவலான் இருக்கேன். நல்லா இருக்கும் அந்த பொடி வாசனையா. இப்போ அந்த சுண்டல் சாமானுக்கு தேவையான பொருட்களை சொல்றேன் பாருங்க. ஒரு கப்பு நல்லா கருப்பு கொண்டக்கடலை எடுத்து நைட்டே ஊற வச்சிருங்க. இல்லை காலம்பரைனா வெந்நீர்ல ஊற வச்சுட்டு ஈவினிங் பண்றதுனா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நமக்கு சதுர்த்திக்கு முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சுட்டேன்னா அடுத்த நாள் வேக விட சரியா இருக்கும். இப்போ நான் அந்த கொண்டக்கடலைய மட்டா உப்பு போட்டு வேக விட்டு வச்சிருக்கேன். 6-7 சவுண்டு விட்டு. அதுக்கு ஒரு பொடி பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது பாருங்க, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா, 4 மிளகு, அதுக்கேற்ற காரம் நான் மட்டா தானே வச்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி திட்டமா ஒரு 3 மிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் எள்ளு, இதுதான் நான் வச்சுட்டு இருக்கேன் இப்போ இந்த பொடி பண்றதுக்கு. அப்புறம்
பட்டாவை கொஞ்சம் மஞ்சப்பொடி போடலாம். அதில் நான் வேக உடைச்சு போட மறந்துட்டேன், அதனால சாதாளிக்கும் போது அதை போடலான் இருக்கேன். பெருங்காய பொடி, மேல் உப்பு, இந்த பொடி வறுக்கிறதுக்கு நெய், அந்த சுண்டலை வதக்கிறதுக்கு எண்ணெய், அப்புறம் தேங்காய் துருவல் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த பொடிக்கு அரைச்சுடுவோம். வறுத்தரைக்கணும். சும்மா மட்டை ஒரு 1/4 ஸ்பூன் விட்டுக்கோங்க போதும். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் தான் போடுறேன். தனியா, அப்புறம் 3 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். ஏன்னா மிளகு வேற போட போறேன். இந்த மிளகுக்கு மட்டா இது பாருங்க, சும்மா ஒரு 20 போட்டிருக்கேன் மிளகு, அவ்வளோதான். இந்த கறிக்கு திட்டத்துக்கு மட்டா போட்டிருக்கேன். அப்புறம் இந்த எள்ளு, மிளகு வாசனை பிடிக்காதோன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மிளகாவே போதும். ஏன்னா மிளகு போட்டால் நல்லா இருக்கும், அது ஒரு தனி ஃப்ளேவர். மிளகா வறுவிட்டு கொடுத்து அதை எடுத்தோம், நல்லா செவந்து கொடுத்து இது எடுத்தோம். இது ஆறட்டும். ஆறின உடனே இதை அரைச்சின்னு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த பொடியை அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ வானலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது காஞ்சதும் கடுகு, நான் உளுத்தம்பருப்புலாம் போடல, ஏன்னா அது தனியாக கீழே போயிடுறது பாருங்க, அதனால போடலை. வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. ஸோ இந்த மஞ்சப்பொடி அப்போ போட மறந்தேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். பெருங்காய பொடி, இந்த கொண்டக்கடலை, மேல் உப்பு கொஞ்சோண்டு போடுறேன், 2 கருவேப்பிலை. இப்போது இந்த பொடி அதுக்கு தக்கினது போட்டுக்கோலாம். இல்லை இது போதும், இந்த அளவுக்கு திட்டமாக இருக்குது. அப்புறம் இதுக்கு தேங்காய் துருவல், போதும் இந்த தேங்காய், அவ்வளோதான். எடுத்து அடுப்பு அணைச்சிரும். நான் சாதா எண்ணெயில் தான் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் சாதாளிக்கலனாலும் பண்ணிக்கலாம். அதில் தாளிச்சு கொட்டி இதை சுண்டலை வதக்கிக்கோங்க. இப்போ அடுப்பு அணைச்சிடுறேன். இப்போது இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். நல்ல மணமாக இருக்குது. இந்த மிளகு, மிளகா, எள்ளெல்லாம் வாசனையா. எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க அந்த விநாயகர் சதுர்த்திக்கு. இப்போ அடுத்தபடியாக கொழக்கட்டை பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இந்த கொழக்கட்டை மாவு வந்து கடையில் வாங்கின மாவில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணி காட்டலான் இருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து வரலட்சுமி விரதத்துக்கு சாஃப்ட் கொழக்கட்டை எப்படி அரைச்சு பச்சரிசி ஊற போட்டு உளுந்து கொஞ்சோண்டு சேர்த்து அரைச்சு பண்ணி காமிச்சிருப்பேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்த்தா அது பண்ணியும் பார்த்துட்டு எனக்கு நன்னா வந்ததுன்னு சொன்னா. இந்த ட்ரிப்பு நான் கடை மாவுல எப்படி பண்றதுன்றது காட்டலான்ட்டு ஒரு ஐடியா. அதுக்கு உள்ள வைக்கிற ஃபில்லிங் வந்து அந்த வரலட்சுமி விரதத்திலேயே உங்களுக்கு வந்து தேங்காய் பூரணம் அப்புறம் உளுத்தம் பூரணம் 2ம் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த ட்ரிப்பு தேங்காய் பூரணம் இல்லை, எள்ளு கொழக்கட்டை பண்ணி காமிக்கலான் இருக்கேன். அப்புறம் உளுத்தம் கொழக்கட்டையை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னும் பண்ணி காட்டலான் இருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பூரணத்தை ரெடி பண்ணிடுவோம். இந்த எள்ளு பூரணத்துக்கு தேவையான சாமான்கள் பாருங்க. இந்த கருப்பு எள்ளு பாருங்க, நான் ஒரு சின்ன கரண்டியில் 1 கரண்டி எடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டேன். ஊற போட்டு அதை அரிச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தூள் வெல்லம் இருந்தா போட்டுக்கோங்க, இல்லை சாதா வெல்லம் இருந்தா போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்றோம் இல்லையா, அதனால நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் பொடி, கொஞ்சம் நெய். பொதுவா இந்த எள்ளு கொழக்கட்டை அந்த ஃபில்லிங் வைக்கும்போது அது உள்ள ஒன்றும் வச்சா மாதிரியே தெரியாது நமக்கு. அந்த மாவு தான் இருக்கா மாதிரி இருக்கும், அது நாக்கில் ஈஷின்னு இருக்கும். அதுக்காக என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் தேங்காவை வதக்கிட்டு அந்த எள்ளு பூரணத்தோட சேர்க்கும் போது அது நல்லா வாய்க்கு ஆபடா கிடைக்கிறது. அந்த மாதிரி தான் பண்ணி காட்ட போறேன். இப்போ வானலி காஞ்ச உடனே இந்த எள்ளை போட்டுக்கலாம். பொதுவாக கருப்பு எள்ளை பண்றதுதான் விசேஷம்பா. இதே வெள்ளை எள்ளுலையும் பண்ணலாம். இந்த ஈரம் போனோடனே வெடிக்க ஆரம்பிச்சுட்டு வரும். இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும், அப்பதான் மணமா இருக்கும் எள்ளு. போதும், இப்போ இதை எடுத்துருவோம். அடுத்து இப்போ இந்த வானலிலேயே நல்லா 1 ஸ்பூன் நெய் போதும். இந்த தேங்காய் துருவலை இதில் போட்டுடலாம். இதெல்லாம் போதும். இந்த அளவுக்கு ஓரளவு வறுத்துட்டு ஸ்டவ் அணைச்சுடுறேன். இப்போ இந்த எள்ளு ஆறின உடனே அரைக்க போகிறேன். இது எள்ளை இப்போ பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்து இதில் இந்த நாட்டு சர்க்கரையும் போட்டு விட போகிறேன். ஈக்குவல் அமௌண்ட்டே போடலாம், ஏன்னா நம்ம தேங்காய் துருவல் வேறு போட போகிறோம் இல்லையா, அதனால. அப்புறம் ஏலக்காய் பொடி, ஏலக்காய் மூஷா போடுறவாலும் இதில் போட்டு அரைச்சுருங்க ஒரே ஒரு சுத்து. வெல்லம் போடுறவாலும் துருவி போட்டு இதோட அரைச்சிருங்க. அடுத்து இப்போ இதை வறுத்து வச்சோம் இல்லையா தேங்காய் துருவல், அதையும் போட்டு இதோட ஒரு சுத்திடுவோம். பொதுவா இந்த மாதிரி தேங்காய் பூரணம் பண்றவ அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சுருங்க. இந்த எள்ளு பூரணத்தை அதோட கலந்து எள்ளு கொழக்கட்டையா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த எள்ளோட தேங்காயும் போட்டு அரைச்சுட்டேன்னா இதை அப்படியே பிடிச்சி அது உள்ள வைக்க வேண்டியதுதான். எள்ளு பூரணம் ரெடி. இப்போ அடுத்து உப்பு கொழக்கட்டை, அதுக்கு உளுத்தம் பூரணமே சொல்லித்தரேன் பாருங்க.
பொதுவாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உளுத்தம் பருப்பு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி அதை வேட்டில் வச்சு மறுபடியும் அதை வந்து மிக்சிலேயே விப்பர் போர்டில் போட்டு அதை உதிரா ஆக்கி மறுபடியும் தாளிச்சு கொட்டி அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபில்லிங்கை வைப்போம். பட் இது வந்து கொஞ்சம் ஈஸி மெத்தடில் சொல்கிறேன் பாருங்க. இது எப்படின்னாக்க அப்படியே உளுந்த ஊற வச்சு அப்படியே வேட்டில் எடுத்து வச்சுட்டு ஆறின உடனே அதை க்ரஷ் பண்ணிட்டு வெறுமனே வதக்க வேண்டியதுதான். ஒரு 2 ப்ராசஸ் அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்கிறேன் பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் உளுத்தம் பருப்பை 1 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறலாம் உளுந்து. 2 சாஸ்திரத்துக்கு இது போட்டிருக்கேன், துவரம் பருப்பு. தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடைசியில் போடுவோம் இல்லையா அது. இதோட அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, இஞ்சி டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, லெமன். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லா இருக்கும் சாதா வச்சா. அதனால தேங்காய் எண்ணெய், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு. வேணுங்கிறவா உளுத்தம் பருப்பை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். என்ன பண்ண போறோம்னா, இந்த இட்லி தட்டில் அடித்தட்டில் எதுவுமே வைக்காதீங்க. பொதுவாக நம்ம இட்லி வைத்தோம்னா அடித்தட்டு கொஞ்சம் ஈரம் கோத்துன்னு இருக்கும் பாருங்க இட்லியில். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதுக்கும் இப்போ இந்த மேல் தட்டில் கொஞ்சம் எண்ணெயை வந்து அப்படியே கிரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த உளுந்தை பாருங்க, சொட்டு கூட இதில் தண்ணியே இருக்கக்கூடாது, ஒட்டை வடிச்சுட்டு இது மேலே வைக்கணும். இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணுறேன்னா இன்னொன்று மேல் தட்டுலையும் வச்சுக்கோங்க. ஸ்டீமர் இருக்கா, ஸ்டீமரில் வச்சுக்கோங்க. ஒரு தட்டுலையோ இதுலையோ வச்சுட்டு அது மேலே வைங்க அந்த ஸ்டீமரில். இதெல்லாம் இப்போ 4த்துலையும் இதை வச்சுட்டேன். இப்போ இதை அப்படியே எடுத்து பாருங்க, இந்த பார்த்து இட்லி குக்கர்லேயே நீங்கள் குக்கர் இருந்தால் அது உள்ளே வச்சுக்கோங்க. எதில் வைப்பேலோ நீங்கள், இட்லி தட்டில் இல்லை இந்த மாதிரி குக்கரோ இல்லை இந்த மாதிரி ஸ்டீமரோ எதுலையோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை மூடிடலாம். அப்படியே மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இது வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுத்து. இதை திறந்துடலாம். இப்போ பாருங்க, அடி தட்டில் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, காட்டுறேன். அதுதான் அடி தட்டில் வைக்கக்கூடாது. இங்கே பாருங்க எவ்வளோ ஜலம் இருக்குதுல்ல. இதை ஆற வச்சுடலாம். நல்லா ஆறணும். நீ மேலாக ஜலம் இருந்தால் கூட இப்படி எடுத்து போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா ஒரு துணியில் கூட போட்டுக்கோங்க. அப்படி தண்ணி இருந்ததுன்னா வடிச்சுட்டு ஒரு தண்ணியில் கூட போட்டுருங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்க. 10 நிமிஷம் தான் கரெக்டாக டைம். இந்த மாதிரி பரத்தி ஃபேனை கடியில் வச்சுடுவோம். ஒரு 5 நிமிஷத்தில் ஆறிடும் அது. இதை பாருங்கள், இந்த உளுந்து வந்து வேக வச்சு ஆற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த உளுந்தை இப்போ மிக்சியில் காஞ்சு இருக்கும், அதான் உலர்ந்து இருக்கணும் இந்த ஜாரு. இப்போ இதை ஒரு அதாவது விப்பர் மோடில் போட்டு எடுக்கலாம். நன்னா வந்திருக்கு. இப்போ இதை தாளிச்சு கொட்டும் போது நன்னாயிடும். வானலியில் எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு போட்டுப்போம். உளுத்தம் பருப்பு வேணுங்கிற உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. நான் போடலை இன்னைக்கு. அப்புறம் பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். அப்புறம் இந்த மிளகா விழுது, அப்புறம் பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இந்த பூரணம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் அதில் கொஞ்சம் போட்டேன். இப்போ இந்த மாவளி துளி ஒன்று போடுறேன். ஏன்னா லெமன் வேற பிழிய போகிறோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இது பாருங்க, சூப்பராக இதே வந்துடுது. நம்ம வேட்டில் வச்சு மறுபடியும் இதெல்லாம் பண்ண வேண்டாம். இப்படி பண்ணாலே நல்லா வந்துடும். ஆனால் அந்த உளுத்தம்பருப்பில் ஜலமே இருக்கக்கூடாது. வெந்ததில் ஒரு துணியில் கூட போட்டு ஆற வைங்க. அது அப்சர்வ் பண்ணிக்கோ, அந்த தண்ணி இருந்தால் கூட மொத்தையாயிடும் இல்லட்டா. இது ஒரு 2-3 மினிட்ஸ் பெரட்டணும். கருவேப்பிலை கொத்தமல்லியை அரைச்சி போட்டதால் க்ரீனிஷாக இருக்குது. வெள்ளையாக வேணும்னு நினைக்கிறவா அப்படியே கிள்ளி போட்டுக்கோங்க தாதிக்கும் போது. நான் முதல்ல வெறும் ரிஃபைண்ட் ஆயில் தான் விட்டேன். இப்போ இறக்கச்சே கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டால் மனமாக இருக்கும். முதல்லையே கூட தேங்காய் எண்ணெய் விட்டு நீங்கள் வந்து கடுகு தாளித்து கொட்டிக்கலாம். பட் நான் இறக்கச்சே விட்டேன், ஃப்ளேவராக இருக்கும் அப்படின்ட்டு தான். இதுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். நல்லா ஒரு 5-6 நிமிஷம் இப்படி உதிராக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி நமக்கே தெரியும் இல்லையா, ஒரு மாதிரி பாருங்க இப்படி வெந்தா மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா. இப்படி வரும்போது அடுப்பை அணைச்சிருவோம். அணைச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எலுமிச்சம்பழம் பிழியலாம். சூட்டில் பிழியாதீங்க, கசந்துட போகிறது. அது வேறு பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். ஆறணும் இல்லையா, இந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்புறம் தான் லெமன் பிழிய போகிறேன் நான். இப்போது இதுக்கு ஒரு அரை மூடி லெமன் பிழியலான் இருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிரும். அந்த தோல் தொட்ட கையாக இருந்தால், எலுமிச்சம்பழம் தோல் இருந்தால் கசக்கும் இல்லையா, அதை கையை அலம்பிட்டு கூட பிசைங்க. இதை மேலாக அப்படியே பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான், உளுத்தம் போடணும் ரெடி. இப்போது இதுக்கு மேல் மாவு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து இன்னைக்கு இந்த அணில் குழக்கட்டை மாவு தான் பண்ண போகிறேன். அவளுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வாங்கிக்கோங்க. 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1.5 கப்பு ஜலம், அதாவது வெது வெதுப்பான வெந்நீர் எடுத்து வச்சுக்கணும். பச்சை ஜலத்தில் போடக்கூடாது. கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன்,
மட்டா உப்பு இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாவை இலுப்பச்சட்டியில் போட்டு வறுத்துக்கணும். லைட்டாக கொஞ்சம் சூடு கைக்கு வருது பாருங்க, அந்த அளவுக்கு வறுத்துண்டா போதும். ரொம்ப சவப்பாலாம் வறுக்கக்கூடாது. தொட்டா கையில் சூடு வரணும், அவ்வளோதான். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க போதும். இவரு தொட்டா சூடு வந்துருத்து போதும், அணைச்சிடுங்க அடுப்பை. ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது, ஒரு நிமிஷம் தான். இலுப்பச்சட்டி சூடாக இருந்தால் அதில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷம் தான் கணக்கு. இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுருக்கோம். இல்லை கொஞ்சம் உப்பு சும்மா ஒரு 2 சிட்டிக்கை போட்டிருக்கேன். இப்போது இந்த மெஷர்மெண்ட் கப்பால் வெதுவெதுப்பான வெந்நீர் 1 கப்பு, ஒரு 1/2 கப்பு விட்டுருக்கேன். சும்மா 1/2 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் அதில் விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் ஈஸியாக கரைஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கரெக்டாக 1.5 ஜலம் இருந்தால் போதும். அதுக்கு மேலே விடாதீங்க, ஒரு நாழி ஆகும் அது கெட்டியாகிறதுக்கு அப்புறம். இப்போது இலுப்பச்சட்டியில் நல்லா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுப்போம், ஒட்டாமல் நல்லா வரும். அப்புறம் இந்த மாவை விட்டுருவோம். இப்போதான் அடுப்பை பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சுட்டு மீடியமில் வச்சுக்கோங்க, ஏன்னா கட்டி ஆகிடும் இல்லட்டா. நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் இன்னும் கூட நல்லா இருக்கும், அழகாக ஒட்டாமல் வந்துடும். இப்போ பாருங்க, நல்லா ஒரு 5 நிமிஷம் பண்ணணும், நல்லா வேகணும். அப்போ தான் சொப்பு பண்ண வரும். இதை பாருங்க, கையில் ஒட்டாமல் வருது. இப்போ இதை என்ன பண்ணலாம், ஒரு ஈர துணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். அந்த ஃபில்லிங்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் ஒரு கட்டி கூட வரல பாருங்க. இந்த மாதிரி கரைச்சி விடும்போது உங்களுக்கு கட்டியே வராது. துணியை எடுத்துட்டு சுட்டு எண்ணெயை தொட்டுண்டு இப்படி சேர்ந்த மாதிரி பிசைஞ்சுப்போம். ஆறி எடுத்து இல்லையா, உப்பு பண்ணோம். ஒரு கட்டி கூட வரல. இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி விடும்போது ஒரு கட்டி கூட வராது, தைரியமாக விடலாம். ஒரு மெஷர்மெண்ட்னா 1.5 தண்ணி வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். நல்லா வேக விட்டு எடுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுன்றோங்க, ஒட்டில் பாருங்க எதுவும். இப்போ நல்லா கையில் எண்ணெயை தடவிண்டு சூப்பு பண்ணிக்கலாம். ஒரு 6-7 உருண்டை பண்ணிட்டு மீதி மாவை அந்த ஈர துணியே போட்டே மூடி வைங்க. ஏன்னா ஃபேன் காற்றுல உட்காந்துட்டு பண்ணோன்னாக்க இன்னும் அந்த மாவுல வறண்டு போயிடும். இப்போ பாருங்க, சொப்பு பண்ணுறேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு பூரண கொழக்கட்டை பண்ண போகிறது இல்லை. பூரண கொழக்கட்டை தான் நல்லா அந்த மாதிரி சோப்பாக பண்ணி வச்சுட்ருக்கோம். இது கொஞ்சம் பெருசாக வச்சுட்டா தான் வாயை மூட முடியும். இல்லை அந்த மோல்டு இருக்கவா பண்ண வரும்னா அந்த மோல்டில் பண்ணிக்கோங்க. அதே கிஃப்ட்டு கொடுக்குறான்ல, அதில் பண்ண தெரிஞ்சவா அதில் கூட பண்ணிக்கலாம். ஆனால் அதில் கொஞ்சம் மேபி தடியாக வருமோன்னு எனக்கு தோன்றுறது. இந்த மேல் மாவு இப்போ கையில் பண்ணால் நன்னா வருது பாருங்க, விரிசல்லாம் வரல பாருங்க. கையில் கொஞ்சம் எண்ணெயோ தண்ணியோ, எண்ணெய் தான் பெஸ்ட்டு என்கிட்ட தொட்டுன்னு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கையில் ஒட்டாமைக்க வரும். இதே மாதிரியே இந்த சொப்பெல்லாம் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதில் 4 அதில் 4 பண்ணலான் இருக்கேன். கடை மாவுன்றதால நீங்கள் உடனுக்குடன் எல்லா சொப்பையும் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணாதீங்க. ஒரு 6-7 பண்ணிட்டு வேட்டில் வைக்க வேண்டியது தான், இல்லாட்டா விரிசல் விடும். இப்போது சொப்பெல்லாம் பண்ணிட்டாச்சு. இப்போ எள்ளு பூரணத்தையும் இந்த உளுத்தம் பூரணத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா, எதுன்னு தெரியணும் இல்லையா. இப்போ பாருங்க, எள்ளு பூரணத்தை நான் இந்த மாதிரி மூடின்னு இருக்கோம். இப்போ பாருங்க, இது 1/3 மூடிக்கணும். அப்படி இல்லை என்ன தொட்டுக்கணும். ஒரு சைடு ஒரு ஆஃபுக்குள்ளே அப்படி மூடின்ட்டு அடுத்து இதை இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி முடிக்க வேண்டியது தான். எல்லாத்தையும் இந்த மாதிரி முடிப்போம். பூரணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாவை கலரிக்கோங்க, இல்லாட்டா விரிசல் விட்டுரும். எல்லாம் ஆறி போய் ஃபேனை கடியில் வச்சுட்டு எல்லாம் பண்ணால் வெடிப்பு விட்டுக்கும், அப்புறம் நல்லா வராது. இப்போ பாருங்க, உப்பு போடணும் வைக்கிறேன்.
உளுந்த பூரணத்தை இதை ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் மூடுற மாதிரி மூடிக்க வேண்டியதுதான். வாயை நல்லா மூடிடலாம். அவ்வளோதான். இதை வேக விட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இதில் ஒரு 4, இதில் ஒரு 5 பண்ணியிருக்கேன். இப்போ இதை வேக விடலாம். இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி ஜலம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அது மேலே இதை வச்சுட்டு இப்போ அதை வச்சுடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வைங்க. கடை மாவுன்றதால கொஞ்சம் வேகும் நல்லா. இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 2 நிமிஷம் வெளியில் வைக்கணும். உடனே சூட்டோடு எடுக்காதீங்க. 2 நிமிஷம் கழிச்சுட்டு இது அப்படியே எடுக்க வேண்டியதுதான். பாருங்க, நல்லா வந்திருக்கு. இல்லைதான், கொழக்கட்டை ரெடி ஆகிடுத்து. மீதி கொழக்கட்டையும் அதே மாதிரி வெயிட்டில் வச்சு எடுக்க வேண்டியதுதான். இந்த பிள்ளையார் சதுர்த்தி நைவேத்தியங்கள் கோதுமை ரவையை வச்சு தேங்காய் பால் விட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயசம் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து சுண்டல் அந்த பொடி போட்டு பண்ணி பாருங்க, அதுவும் நல்லா இருக்கும். அடுத்து இந்த கொழக்கட்டை உப்பு கொழக்கட்டையும் எள்ளு கொழக்கட்டையும் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது கடை மாவு தயவுசெய்து எல்லா சொப்பெல்லாம் பண்ணிட்டு பண்ணாதீங்க, விரிசல் விடும். ஒரு 6-7 பண்ணிக்கோங்க, 8 பண்ணிக்கோங்க. இதில் 4 அது 4 நைவேத்தியம் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு நாளும் அந்த மாதிரி பண்ணி வச்சுன்னு உடனுக்குடன் வேக விட்டு எடுத்தேன்னா தான் விரிசல்லாம் விடாது. இல்லை நீங்கள் மெதுவாக பண்ணேன்னா கண்டிப்பாக விரிசல் விடும். பார்த்து பத்திரமா பண்ணுங்க. எல்லாரும் இந்த பிள்ளையார் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்யூ.